யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், முகத்தையோ வெளி தோற்றத்தையோ பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களையும் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார், என்னையும் கவனித்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற நல்ல மனிதர்களையும் கெட்ட மனிதர்களையும் கவனித்து கொண்டிருக்கிறார், விசுவாசிகளையும் கவனித்து கொண்டிருக்கிறார். எல்லாரையுமே கவனித்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நாத்தான் வேலை ஆண்டவர் கவனித்து அவனுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அலசி பார்த்த பிற்பாடுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி அழைக்கிறார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் என்றால் அதுல எவ்வளவு ஒரு மேன்மை உண்டு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படி அழைக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா என்பதைத்தான் இன்றைக்கு நிதானித்து பார்க்க போகிறோம். ஒருவேளை அந்த நாத்தான் வேலை போல நாம் வாழவில்லை என்றால், இன்றைக்கு அந்த நாத்தான் வேலை போல வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். விரும்பினபடியினாலே தான் உங்களோடு கூட அவர் பேச விரும்புகிறார். அந்த வசனங்களை தியானிக்கிற பொழுது நிறைய காரியங்கள் நானே உணர்த்தப்பட்டு ஆண்டோடைய சமூகத்துல நேற்றிலிருந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நானும் வாழ வேண்டும், இந்த நாத்தான் வேலை போல நான் வாழ வேண்டும் ஆண்டவரே என்று நான் முதலாவது என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் இந்த வேத வசனத்திற்கு நேராக திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. இந்த நாத்தான் வேலுக்குள்ளே கபடு என்பது இல்லை. கபடு என்பது இந்த நாத்தான் வேலுக்குள்ள இல்லை. அதனாலதான் ஆண்டவர் கபடற்றவனே என்று அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளையும் பார்த்து சொல்லணும், கபடு இல்லாத என்னுடைய மகனே மகனே என்று அழைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை கட்டளை எதுவென்றால், நீங்கள் புறாவை போல கபடற்றவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு கபடு என்கிற அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிற பொழுது அப்படியே எளிமையாக நாம் கடந்து போய் விடுகிறோம். நானும் இவ்வளவு நாள் அப்படிதான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கபடு அப்படின்னா கபடு அப்படின்னு படிச்சுட்டு போய்கிட்டே இருந்தேன். ஆனா உண்மையாகவே கபடு அப்படின்னா வேதத்துல நிறைய அர்த்தங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஒரு புறாவை போல கபடு இல்லாதவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக இன்றைக்கு நாம் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
நீங்க கபடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை குறித்து எரேமியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்துல அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். கபடனுடைய அர்த்தத்தை குறித்து ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். நான் இந்த தமிழ் டிக்ஷனரியில போய் பார்க்கிற பொழுது இந்த கபடு அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அங்க எழுதப்பட்டிருந்தது, கபடு என்றால் சூழ்ச்சி, வஞ்சனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ கபடு என்கிற அந்த ஒரு வார்த்தையை அப்படி நம்ம நேரா கடந்து போயிடுறோம். ஆனா கபடு அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவனவன் தன் அயலானோடே தன் வாயினாலே சமாதானம் பேசுகிறான். இப்போ ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் சொல்றோம், என்ன நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நல்லா நலம் விசாரிக்கிறோம், சமாதானமா நம்ம பேசுறோம். ஆனா அடுத்தது அவங்க போன உடனே அவர்களை குறித்து நம்ம தூஷணமாக, கேலியாக, கிண்டலாக பேசி மகிழ்கிறோம். இதுதான் கபடு செய்வது. அதுதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது, தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். வெளி தோற்றத்துல பேசுகிற பொழுது நல்ல சமாதானமா பேசுறோம். ஆனா அவங்க போன பிற்பாடு அவர்களை குறித்து நம்ம அவதூறாக பேசுகிறோம். இதுதான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. முன்னாடி ஒரு பேச்சு பேசுறது, அவங்க போன பிற்பாடு ஒரு பேச்சு பேசுறது, இதுதான் கபடு. இப்படிப்பட்ட இந்த கபடு நாவை ஆண்டவர் வெறுக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பேச்சு நமக்குள்ள இருக்கிறதா? ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் இன்றைக்கு தேவ சமூகத்துல அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இனி அப்படிப்பட்ட பேச்சை நான் பேச மாட்டேன். நிறைய பேர் அப்படி பேசுறாங்க, நேர்ல பார்த்து அப்படியே காலில் விடுற மாதிரி பேசுவாங்க, ஆனா போன உடனே வேற மாதிரி பேசுவாங்க. அப்படிப்பட்ட பேச்சு வழக்கு நமக்குள்ள இருக்கும் என்றால் இன்றைக்கு நீங்க மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பினாதான் ஆண்டவர் நாத்தான்வேலை பார்த்து கபடற்ற இஸ்ரவேலனே என்று அழைத்தது போல, கபடற்ற என்னுடைய மகனே, என்னுடைய மகளே என்று ஆண்டவர் அழைப்பார். நேர்ல சமாதானமா பேசுறது, போன பிற்பாடு தூஷணமாய் பேசுகிறது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். எது பேசனாலும் எப்படி பேசணும்னா நேரிலே பேசிடணும். எதை சொல்லணும்னாலும் சரி நேரிலே சொல்லிடணும். இன்னைக்கு நிறைய ஆண்டோடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த சுபாவம் இருக்கிறது. அதனால்தான் அந்த வசனங்களை தியானிக்கிற பொழுது நானே என்னை அர்ப்பணித்தேன். நான் கூட சில நேரங்கள் அப்படி பேசியிருக்கிறேன். அதனால்தான் ஆண்டவரை, நான் கூட பேசியிருக்கிறேன், மன்னிங்க, இனி நான் பேச மாட்டேன், என்னை இந்த வசனத்திற்கு நேராக திருப்புகிறேன் அப்படின்னு தேவ சமூகத்துல அர்ப்பணித்திருக்கிறேன். அதே போல இன்னைக்கு நீங்களும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். புறாவை போல கபடில்லாதவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய இயேசு விரும்புகிறபடினால அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கணும். எதை பேசினாலும் சரி நேர்லே சொல்லிருங்க. அவங்க போன பிற்பாடு அவங்கள பத்தி புறங்கூறாதுங்க, அவங்கள பத்தி கேவலமா பேசாதுங்க. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட சுபாவம் அந்த நாத்தான்வேலுக்குள்ள இல்ல. அதனாலதான் ஆண்டவர் அவனை கபடற்ற இஸ்ரவேலனே என்று அழைக்கிறார். இந்த கபடு நமக்குள்ள இல்லாமல் இருக்கும் என்றால் சங்கீதம் 32:2 சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 32, எவர்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர்
எழுதி வைத்திருக்கிறார். எவனுடைய ஆவியில் கபடில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 7:22 வசனத்துல வாசிப்பீர்கள் என்றால், இருதயத்திற்குள் இருந்து கபடு வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால நம்முடைய ஆவியில கபடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்றால் நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய ஆவி எப்படி இருக்கிறது? எப்படி பேசுறீங்க? கொஞ்சம் உங்களையே கொஞ்சம் நிதானித்து பாருங்க. உங்களுடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்கிறது? கபடோட பேசுறீங்களா இல்ல கபடு இல்லாம பேசுறீங்களா அப்படின்னு உங்களையே நீங்க ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் சுபாவங்கள் இருக்கும் என்றால் இன்றைக்கே தேவ சமூகத்துல அறிக்கையிடுங்க. ஆண்டவரை, இப்படிப்பட்ட காரியங்கள் என்னிடத்துல உண்டு, என்னை மன்னியும், இனி நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு தேவ சமூகத்துல நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்க பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை அப்படிலாம் முடியாது, நாங்க அப்படிதான் இருப்போம், அப்படிதான் பேசுவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இன்னொரு வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. மல்கியா 1 ஆண்டவர் ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். 14வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். கபடு செய்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எரேமியாவில் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது நாவை குறித்து, அதாவது பேசுகிற காரியத்தை குறித்து, நேருக்கு நேர் சமாதானமாய் பேசுவார்கள், பின்னாடி புறங்குறுவார்கள், அப்படிப்பட்டவர்கள் கபடு செய்கிறார்கள். இங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். இப்ப நம்ம வீட்டுல ஒரு நல்ல பொருள் இருக்குது, அந்த பொருளை ஆண்டவருக்குன்னு கொடுக்காம, நமக்கு நல்லாவே தெரியும் உதவாத பொருள், கெட்டு போன பொருள் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம கெட்டு போனதை ஆண்டவருக்காக கொடுக்கணும் அப்படின்னு நேர்ந்து கொண்டால் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார் கபடஸ்தன் அப்படின்னு சொல்றார். இந்த கபடு செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய்க்கு 10 ரூபா தாள் வச்சிருக்கிறோம்னு வைங்களா. இப்போ காணிக்கை நேரம் வருது. காணிக்கை நேரம் வருகிற பொழுது அந்த தாளெல்லாம் எடுத்து பார்க்கிறோம். எடுக்கிற பொழுது அந்த நல்ல தாளெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பழசா கிழிஞ்ச தாள் மாதிரி இருக்கு பாருங்க, அதை எடுத்து நம்ம உள்ள போட்டோம் அப்படின்னா நாம யாரு? கபடஸ்தர்கள். ஆண்டவருக்காக அந்த நோட்டிலே நல்ல புதுசா இருக்கிறத எடுத்து காணிக்கை பையில போட்டோம் அப்படின்னா நாம கபடஸ்தர்கள் அல்ல. உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த விளக்கத்தை சொல்றேன். என்னுடைய மனைவியை குறித்து சொல்லணும் அப்படின்னா, அவன் இந்த நல்ல புது புது தாள்லாம் வரும்போது எடுத்து தனியாவே வைப்பான். நான் ஒரு நாள் கேட்டேன், இதெல்லாம் எதுக்கு எடுத்து வைக்கிற அப்படின்னா, இதெல்லாம் காணிக்கை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 20 ரூபா தாள், 50 ரூபா தாள்லாம் புது தாளை வந்தா அதை எப்படியே எடுத்து வைப்பான். நான் ஒரு நாள் எதுக்கு எடுத்து வைக்க அப்படின்னு கேட்கிற பொழுது அவன் சொன்னா, இத காணிக்க போடுறதுக்கு அப்படின்னு. அவ ஆதி பிறந்ததிலிருந்தே என் மனைவி கிறிஸ்தவளா இருந்தபடினால, அவளுக்கு அந்த சத்தியம் தெரிந்தபடினால அவ அந்த காரியத்தை செய்கிறாள் என்பதை நான் நேற்று தான் உணர்ந்தேன். வசனங்கள் எல்லாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் பாருங்க. ஆண்டவருக்காக கொடுக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அது நல்லதா இருக்கணும். அப்படி நம்ம நல்லதை செய்தோம் அப்படின்னா நம்ம கபடஸ்தர்கள் கிடையாது. ஆண்டவருக்காக கொடுக்கிற காரியத்துல பலவீனமானதையும் ஒன்றுமில்லாதையும் நம்ம கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், கபடஸ்தர்கள் நீங்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை நமக்குள்ள
இருக்கும் என்றால் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினா நமக்கு ஆசீர்வாதம், மனம் திரும்பினா நமக்கு நிறைய நன்மைகளை ஆண்டவர் செய்வார். என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு பேசப்படுகிற இந்த சத்தியங்களுக்கு, வசனங்களுக்கு நடுங்கி நம்மை நாமே அர்ப்பணிப்போம் என்றால் ஆண்டவருடைய பார்வை உங்க மேல திரும்பும். ஆண்டவரை ஆவியில் இருக்கிற இந்த கபடு காரியங்கள் எல்லாம் எடுத்து போடுகிறேன் அப்படின்னு நாவினால நீங்க சொல்லுவீர்கள் என்றால் நீங்க பாக்கியவான்களாய் மாறுவீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். இல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னா இங்க வேதம் சொல்லுகிறது சபிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்திற்காக பிள்ளைங்களை ஒப்பு கொடுப்பாங்க. ஒப்பு கொடுக்கும் போது எந்த பிள்ளைய ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னா திருந்தாத பிள்ளைங்க, படிக்காத பிள்ளைங்க, அறிவில்லாத பிள்ளைங்க, ரொம்ப சேட்டை பண்ற பிள்ளைங்களை ஊழியத்துக்கு நீ ஒப்பு கொடுப்பாங்க. நிறைய வீட்டுல பார்த்துருக்கிறேன். ஐயா இவனை ஊழியத்திற்கு அனுப்பலான்னு இருக்கிறேன். நல்ல படிச்சு சம்பாதிக்கிற பிள்ளைங்களை ஊழியத்திற்கு அனுப்ப மாட்டாங்க, உதவாத பிள்ளைகளை ஊழியத்திற்கு அனுப்புவாங்க. அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கபடஸ்தர்கள்னு சொல்றாங்க. நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா ஆண்டவருக்கு என்ன பண்ணிடணும், அதை கொடுத்துடணும். அதான் பிரசங்கில் எழுதப்பட்டு நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுனா அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் பொருத்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம பொருத்தனை பண்ணிட்டு அந்த பொருத்தனை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் அது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவருக்கு அந்த கொடுக்கிற அந்த காரியம் எப்படி இருக்கணும்னா பெஸ்டா இருக்கணும். முதன்மையானத ஆண்டவருக்காக கொடுக்கணும். ரெண்டாந்தரத்தையோ அதாவது பலவீனப்பட்டதையோ ஆண்டவருக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். ஆகையினால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி பேசி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மை நாமே தேவ சமூகத்துல நிதானித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு மனுஷனை ஆவியானவருடைய ஏவுதலின்படி பவுல் சபிக்கிறார். அதாவது என்ன சொல்லி சபிக்கிறார் என்றால் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே என்று அவனை சபிக்கிறார். எல்லா கபடும் உனக்குள்ள இருக்குது அப்படின்னு அந்த மனிதன் சபிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாறுகிறான். அதனால இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் புறாவை போல நம்ம கபடு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அந்த நாத்தான் வேலை போல ஆண்டவர் நம்மளையும் பேர் சொல்லி கூப்பிடணும். இளையராஜாவே, கபடஸ்தனே, உத்தம இளையராஜாவே வா அப்படின்னு கூப்பிடணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எதை செஞ்சாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, பேசினாலும் சரி, நான் நேரடியாகவே பேசுவேன். ஒருத்தர் முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி அவங்களை குறித்து தூசணமா நான் பேச மாட்டேன் ஆண்டவரேன்னு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல நம்ம கர்த்தருக்கென்று கொடுக்கிற அந்த காரியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது முதன்மையா இருக்க வேண்டும். இப்ப யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வைங்களா, இப்போ அவங்களுக்கு நம்ம வீட்டுல என்ன பெஸ்ட் இருக்குதோ அதை நம்ம கொடுக்கணும். தூர போடுறதையோ கெட்டு போறதையோ நம்ம கொடுக்க கூடாது. அதே போல இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கூப்பிடுறோம், நம்ம வீட்டுக்கு விருந்தாளியை நம்ம தான் கூப்பிடுறோம். நல்லா அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறோம். அவங்க சாப்பிடுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். நம்ம பின்னாடி போய் பாருங்க, சாப்பிடுறதுக்குனே வந்திருக்கிறாங்க, எவ்வளோ சாப்பிடுறாங்க பாருங்க அப்படின்னு பின்னாடி பேசக்கூடாது. நிறைய பேர் இதை பேசுறாங்க. சாப்பிடுறதுக்குனே இவங்க நம்ம தான் கூப்பிட்டோம், நம்ம செஞ்சு கொடுக்கறத அவங்க சாப்பிடுறாங்க, அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்றோம், ஏளனமாய் பேசுவோம். இது கபடு செய்கிறதாக அர்த்தம். இப்படிப்பட்ட கபடஸ்தர்களாக நம்ம இருக்கக்கூடாது என்று ஆண்டவர்
விரும்புகிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதுகிறார். அங்கே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் எதிர்பார்க்கிறார் என்றால், கபடற்றவர்களா இருக்க வேண்டும். அங்க மேல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்றால், கோணலானவைகள், மாறுபாடான ஜனங்கள். இவர்களுக்கு மத்தியில ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கபடற்றவர்களாக காணப்பட வேண்டும். நிறைய பேர் இதை ஏன் செய்றீங்க, இப்படி ஏன் பேசுறீங்க அப்படின்னா, அது எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சுது. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படி பேசுறவங்க. ஆண்டவர் சொல்றார், பரியாசம் செய்கிறவர்களிடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாதுன்னு சொல்றார். இங்க நம்ம சுற்றிலும் இருக்கிற மக்கள் கபடு செய்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆனா நாம அந்த இடத்துல கபடற்றவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்றார், கோணலானவைகளும் மாறுபாடுமான சந்ததிகளுக்கு நடுவில் இருக்கிற நீங்கள் கபடற்றவர்களா இருக்க வேண்டும். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு வசனம் தெரியாது. அவங்க அப்படிதான் வாழ்வாங்க. ஆனா வசனம் தெரிந்த நான் கபடற்றவர்களாக வாழ வேண்டும். வசனம் தெரிந்தனா அவங்கள முன்னாடி நேரில் இருக்கும்போது ஒரு விதமா பேசிட்டு பின்னாடி ஒரு விதமா பேசக்கூடாது. எதை பேசணுமோ நேர்முகமாகவே பேசணும். இல்ல நேர்முகமா பேசுறதுக்கு தைரியம் இல்லையா, நம்ம அந்த பேச்சை அப்படியே மறந்துடணும். பின்னாடி பேசுற அந்த பழக்கம் நாம இருக்கக்கூடாது. அதை ஆண்டவர் அருவருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்றார், சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். நம்ம ஆவியில் அந்த கபடே இல்லாதபடிக்கு நம்ம வாழ்வோம் என்றால் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பாக்கியவான் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்திற்கு நீங்க கீழ்ப்படிவீர்கள் என்றால் நிச்சயமாகவே தேவன் இன்றைக்கு உங்களை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்றுவதற்கு ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். அவர்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் என்ன? இந்த சத்தியத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க, சத்தியத்தை கேட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த சத்தியத்திற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். வியாதியிலிருந்து விடுதலை ஆவீர்கள், பாவத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவீர்கள். எல்லா விடுதலையும் உங்களுக்கு வந்துடும். அதனால சத்தியம் பேசப்படுகிற பொழுது அந்த சத்தியத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்துல நான் எப்படி இருக்கிறேன், என் வீட்டுக்கு வருகிறவர்களை உபசரிக்கிற காரியத்துல நான் எப்படி இருக்கிறேன், என்னோடு கூட பேசுகிற பழகிறவர்களிடத்துல நான் எப்படி பேசுறேன், பின்னாடி எப்படி பேசுறேன் அப்படிங்கிற அந்த காரியத்தெல்லாம் இன்னைக்கு நிதானிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நிதானிப்பதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்க பாக்கியவான்களாக மாறிவிடுவீர்கள். நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் கோணலான மக்கள் தான் இருக்கிறாங்க, மாறுபாடான மக்கள் தான் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில நீதிமானாய் வாழ்வதுதான் முக்கியம். நீங்க லோத்தை குறித்து ஒரு வசனம் விதமா எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது சுற்றில் இருக்கிற மக்கள் நித்தமும் அக்கிரமம் செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள். சோதோமில் இருக்கிற ஜனங்கள் பொல்லாதவர்கள். ஆனால் இவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு இருதயத்திலே வாதித்த நீதிமானாகிய லோத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப லோத்து சுத்தி இருந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க? பாவம் செய்யறவங்க, அநியாயக்காரவங்க, அக்கிரமம் செய்யறவங்க. ஆனா அவர்கள் மத்தியில லோத்து நீதிமானாய் வாழ்ந்தார் என்றால் நம்மளாலேயும் முடியும். நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு மனுஷன், கர்த்தருடைய கண்களில நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஆனா நோவாவை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னா, நித்தம் நித்தம் எப்படி பாவம் செய்யணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிற மக்கள்.
ஆண்டவருக்கே கோபம் வந்துடுச்சு, இவங்களை எதுக்குதான் படைச்சேனே தெரியல. ஏன்னா அவங்களுடைய இருதயம் நித்தம் பொல்லாங்கை நாடினது. எப்படி தப்பு பண்ணலாம், எப்படி பேசலாம், எப்படி அடுத்தவங்களை கெடுக்கலாம் அப்படின்னே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில அவங்கள உண்டாக்கினதற்காகவே மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் அழிச்சு போட்டார். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில வாழ்ந்தவர் தான் நோவா. அதே போல சோதாமின் ஜனங்கள் பொல்லாதவர்கள், அவர்கள் மத்தியில வாழ்ந்தவர்கள் தான் லோத்து. ஆனா லோத்து நீதிமானாய் வாழ்ந்தார், நோவா நீதிமானாய் வாழ்ந்தார். இன்னைக்கு நம்மளாலையும் முடியும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், கோணலானவைகள் மாறுபாடான ஜனங்கள் மத்தியில நீங்க கபடற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கபடு இல்லாம நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்க பாக்கியவான். கபடோடு கூட வாழ்ந்தீங்கன்னா சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஒவ்வொருவரும் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே 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 என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா, வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா. ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா, ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று நாத்தான் வேளை அழைத்தேன். அதே போல எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க அழைக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவியில கபடில்லாதவள் இருந்தால் நாங்க பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்க ஆவியில கபடி இருக்கக்கூடாது. நாங்க புறாவை போல கபடில்லாதவர்களாக மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எங்களிடத்துல குறைவுகள் உண்டப்பா ஆண்டவரே. நாங்க முன்னாடி ஒரு விதமாகும், பின்னாடி அவங்க போன பின்னாடி ஒரு விதமாகும் நாங்க பேசுறோம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க, என்ன மன்னிங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. இனி நான் பேச மாட்டேன்ப்பா, இனி நான் பேச மாட்டேன். இந்த புறங்குறுகிற அந்த வேலை எனக்கு வேண்டாப்பா. இனி நான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. உங்களுக்குள்ள அந்த காரியங்கள் இருக்கிறபடினாலேதான் ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறார். கோபம் வர வேண்டாம், உங்களுக்கு விட்டு கொடுக்கிற அந்த சுபாவம் வரணும். ஆவியானவர் தான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி என்ன அனுப்பி இருக்கிறார். நான் இங்க வரணும்னு நினைக்கல, ஆனாலும் ஆவியானவர் என்னை இங்க கொண்டு வருவதற்கு ஒரு வழியை திறந்தார். அதனால தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? தேவ சமூகத்துல விட்டு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த கபடு எங்களுக்கு வேண்டாம். உங்களுக்காக நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிற காரியம் முதன்மையானதா இருக்கணும்ப்பா, முதன்மையானதா இருக்கணும். பழுதற்றதாக
இருக்கக்கூடாது. உங்களுக்கு காணிக்க கொடுக்கணும், ஊழியத்திற்கு பிள்ளைகளை கொடுக்கணும்னா அது முதன்மையானதா இருக்கணும். எதுவா இருந்தாலும் சரி, எங்க குடும்பத்திற்கு வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு நாங்க முதன்மையானதை கொடுப்போம்ப்பா. முதன்மையானதை எடுத்து வச்சுட்டு தூர போடக்கூடியதையும் பழமையானதையும் நாங்க கொடுக்க மாட்டோம்ப்பா. எதை கொடுத்தாலும் நாங்க பெஸ்டா கொடுப்பாண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த சத்தியத்தை நாங்க அறிந்திருக்கிறோம். இந்த சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபதாங்கப்பா, கிருபதாங்க, கிருபதாங்க, கிருபதாங்க ஆண்டவரே. கபடற்றவர்களாக மாறுபாடான கோணலான இந்த ஜனங்களுக்கு மத்தியில வாழ எங்களுக்கு கிருபதாங்கப்பா, கிருபதாங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நம்முடைய சமூகத்துல வருகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொன்னீங்களே ஆண்டவர். இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறாங்க, இந்த சத்தியத்திற்கு உங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு விடுதலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறப்பா. வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. ரக்கா தூலா ஷக்கா தூரா கபா ரிபாலா ஷகா தூடா கபா. அநேகரோடு கூட ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா போதும், உங்க ஆவியில எளிமை வந்துடும். உங்க ஆவியில கபடு இல்லாத ஒரு வாழ்க்கை வந்துடும். உங்க இருதயத்திற்குள்ள கபடு இருக்கிறது, அதை எடுத்து போடுவதற்கு விட்டு கொடுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க வந்து என்னை நீங்க சரிப்படுத்துங்கப்பா, என்னை சரிப்படுத்துங்கப்பா, என்னை சரிப்படுத்துங்க. எனக்குள்ள இருக்கிற இந்த சுபாவத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவரிடத்துல பேசுங்க. ஆண்டவர் உங்க இருதய கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார். நீங்க இருதயத்துல நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னா இருதயத்திற்குள்ள இருக்கிற கபடு தானாகவே வெளியே போயிடும். உங்களுக்குள்ள அவர் வந்துட்டார் அப்படின்னா அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி கிளீன் பண்ணிடுவார். விட்டு கொடுங்க ஆண்டவர், எனக்குள்ள வாங்க, என்னை நீங்க நடத்துங்கப்பா. உங்க வசனத்தின்படி வாழ்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நீங்க பாக்கியவான். இல்ல முடியாது அப்படின்னு இருதயத்தை கடினப்படுத்துவீர்கள் என்றால் கபடஸ்தர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களோடு கூட ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். விட்டு கொடுங்க, தேவ சமூகத்துல விட்டு கொடுங்க. இந்த சுபாவம் வேண்டாம், இந்த சுபாவம் வேண்டாம். இந்த சுபாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் நாத்தான் வேலை சொன்னது போல, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, கபடற்றவனே என்று சொல்லணும். அப்படிப்பட்டதான ஒரு அழைப்பின் சத்தத்தை கேட்கிறவர்களாக நம்ம மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பரலோக தகப்பனே, இந்த நாள்ல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்துல வருகிறப்பா. உடைய பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. வியாதிப்பட்டவர்களுக்காக மறுபடியும் உடைய சமூகத்துல ஜெபிக்கிறேன். எசப்பா, உங்க சுகமளிக்கிற வல்லமையை அனுப்புங்கப்பா. வியாதி பிள்ளைகள் மீது உடைய சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். உங்க கரம், தழும்புள்ள கரம் அமரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னென்னலாம் உடைய பிள்ளைகள் இருதயத்துல வேண்டுதலோடு கூட வந்தார்களோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நிறைவேறட்டும். உடைய வசனத்தின்படி வாழ்வேன், கீழ்ப்படிவேன் என்று அர்ப்பணித்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அனுப்புங்கப்பா. உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து வெளியே வரட்டும்பா. அதற்கான வழிவாசல்களை உண்டாக்குங்க. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த கடனெல்லாம் அடைக்க எசப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா. சமாதான குறைவோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் நீங்க தொட்டதற்காக நன்றி சொல்லுகிறப்பா, நன்றி சொல்லுகிறேன். வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. எங்க வாழ்நாள்ல ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நாங்க மறக்க மாட்டோம்ப்பா. எங்க இருதயத்தின் ஆழத்துல நாங்க பதித்து வைக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த சபை கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சீக்கிரத்துல கட்டி முடிக்க பிரதிஷ்டை பண்ணப்பட உதவி செய்யுங்கப்பா. கொடுக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. யார் யாரெல்லாம் இந்த ஆலய கட்டுமான பணிக்காக கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க கூட இப்பவே பேசுங்கப்பா. கொடுக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திராணியை கட்டளையிடுவீராங்க என்று செபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. சீக்கிரத்துல இந்த வருடத்திற்குள்ளாகவே பிரதிஷ்டை பண்ணப்பட ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க. 4 திசையில் இருந்தும் கொடுக்கிற மக்களை கொண்டு வருவீராங்க என்று செபிக்கிறப்பா. தடைகள் மாறட்டி இயேசுவின் நாமத்தினாலே
உங்க கரத்துல முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க எங்களுடைய சபை ஊழியரை அவர்களையும் அவருடைய துணைவியார் பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதியும். அதே போல சபை பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா மக்களையும் உள்ள கொண்டு வாங்கப்பா. இன்னும் வெளியே அநேக ஆடுகள் இருக்கிறது ஆண்டவரே, இந்த மந்தைக்குள்ள கொண்டு வாங்க. நீங்க பேசுங்க, நீங்க இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று செபிக்கிறேன். நீங்க தெரிந்து கொள்ளுங்கப்பா. எல்லாருடைய முழங்கால்களும் இந்த ஆலயத்திற்குள்ளே முழங்கப்படணும். எல்லாருடைய நாவுகளும் இயேசுவே தெய்வம் என்று இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து அறிக்கையிட பண்ணப்படணும். அப்படிப்பட்டதான காரியத்தை கர்த்தர் இந்த கிராமத்துல நீங்க செய்வீராக என்று செபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாகி நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அந்த வார்த்தைகளை சொல்லிட்டேன்ப்பா. இவைகள் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று செபிக்கிறேன். விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். என்னாலே ஆகும் என்பதற்கு ஒண்ணுமே இல்லப்பா. எல்லாவற்றையும் செய்கிறவர் நீர். அப்படியே நீங்க செய்து விட்டீர். அதற்காக உமக்கு நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.